அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரபஞ்ச வசிய நாள், தேவதை நாள். நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். நாளைய நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாளைக்கு மத்தியானம் 2:22 இப்ப நான் சொல்ல போற 2 வார்த்தைய மட்டும் 22 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 10 பைசா கூட செலவே இல்லாத அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு மத்தியானம் 2:22 இந்த பரிகாரத்தை சரியா நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 2 நாட்களுக்குள்ள மேஜிக் போல உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு 3 லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறேன். தீராத பண கஷ்டம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, இதுக்கு என்னதான் வழி, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்ல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் நான் கொடுத்திருக்கேன். இந்த கோல்டு லெவல்ல ஒவ்வொரு மாசமும் 2 முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வால்பேப்பரை தினமும் 5 நிமிஷம் நீங்க காலையிலயும் நைட்டும் பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த வால்பேப்பர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தீராத கடன் பிரச்சனையையும் பண கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் கோல்டன் மினிட்கான பதிவும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் நமக்கு கோல்டன் மினிட் வரும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இந்த கோல்டன் மினிட் இருக்கும். இந்த கோல்டன் மினிட்ல நாம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படியே நமக்கு நடக்கும். அந்த கோல்டன் மினிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மொபைல் வால்பேப்பரும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாளைய நாள் பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. நாளைய நாள்ல வசந்த பஞ்சமி இருக்கு. தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை நாம ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம். ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சாங்க. அந்த வகையில சரஸ்வதி தாயார் அவதரிச்ச இந்த நாள் வசந்த பஞ்சமியா நமக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கையில வளங்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. பொதுவா பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைய நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 22ங்கிற போர்ஷல் நமக்கு ஓபன் ஆகுது. தேதியில, மாசத்துல, வருஷத்துல இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டே, பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள்ல தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். அதாவது நமக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான கதவுகள் திறக்கும்னே சொல்லலாம். இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 22 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் 222ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி, மாசம் 2வது மாசம். அந்த வகையில இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு இது 22 போர்ட்டல். ஆனா நாளைக்கு நமக்கு தை மாசம் 20ஆம் தேதி. இதோட கூட்டு தொகை பாத்தீங்கன்னா 2ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில நாளைய நாள்ல நமக்கு 222ங்கிற சேர்க்கை இருக்கு. நாளைய நாள் நமக்கு 222, அதாவது 222 ஏஞ்சல் டேவா, மேஜிக் டேவா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். இந்த தகவலை நம்ம சேனல்ல தான் நான் உங்களுக்கு முதல் முறையா சொல்றேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவு தேவதை நாளுக்கான பதிவு. 222 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நான் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை நாளைக்கு எத்தனை மணிக்கு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 222 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கிறனால மத்தியானம் 2 மணி 22 நிமிடங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிச்சா போதுமானது. இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாளைக்கு மத்தியானம் 2 மணி 2 நிமிடங்களும் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. இப்படி இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால பரிகாரம் செய்ய முடியாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நாளைக்கு மத்தியானம் 2 மணில இருந்து 2 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தையும் தவற விட்டுட்டீங்க. இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாத்தீங்கன்னா பரவாயில்ல. நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நாளைக்கு ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. டே டைம்ல கூட நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 2 வார்த்தைய 22 முறை எழுதிக்கோங்க. முதல்ல 1ல இருந்து 22 வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா நான் கொடுக்கிற ஸ்விட்ச் வேர்டை 2 வார்த்தைய 22 முறை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்ப ஸ்விட்ச் வேர்ட் நமக்கு எப்பயுமே இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எனக்கு எழுத தெரியாதுன்னு சொல்றவங்களுக்காக தமிழ்லையும் 2 வார்த்தைய நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்ப முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நான் சொல்றேன். அபாண்டன்ஸா கவுண்ட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். அபாண்டன்ஸா கவுண்ட். இந்த அபாண்டன்ஸாங்கிறது ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு. அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டுனே சொல்லலாம். கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கை மேல பலனை கொடுத்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த 2 வார்த்தையையும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் ஸ்விட்ச் வேர்டு எழுதணும். இந்த மாதிரி 22 டைம்ஸ்க்கு நீங்க எழுதுங்க. தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க செல்வம் பெருகட்டும், செல்வம் பெருகட்டும் மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இதையும் 22 முறை எழுதுங்க. இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஸ்விட்ச் வேர்ட் கொடுத்திருக்கேன், தமிழ்லையும் கொடுத்திருக்கேன். இந்த 2ல ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்க எழுதினா போதும். இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பேப்பரை பத்திரமா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ பூஜை அறையிலயோ கூட நீங்க வச்சுக்கலாம். உங்க பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல இப்படி எங்க வேணாலும் வைக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டு எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். 2 நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பேப்பரை நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.